அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷலா. பிக்கு மற்றும் மாமா கியானி ஒரு கயவில் உட்கார்ந்து காபியை சித்துக் கொள்கிறார்கள். மாமா கியானே, எனது வாடிக்கையாளரின் ஒருவரான அருணா ஜிக்கு குழந்தை கல்வி திட்டமிடல் குறித்து உங்கள் ஆலோசனையை பெற விரும்பினேன். அருணாஜி 35 வயது மற்றும் சம்பளம் பெறுகிறார். அவளுக்கு 5 வயது மகன் இருக்கிறார். மேலும் அவள் தன் மகனின் கல்வியை பெற விரும்புகிறாள். உங்கள் வாடிக்கையாளர் இதை பற்றி இவ்வளவு ஆரம்பத்தில் சிந்திக்கிறார் என்பது மிகச் சிறந்தது. வழியாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரி, கல்வி செலவு வேகமாக உயர்ந்து வருகிறது. மருத்துவம் மிகவும் விலையுயர்ந்த துறைகளாகும். மருத்துவ கல்விக்கான செலவு இன்று சுமார் 50 லட்சம் என்று நான் சமீபத்தில் அறிந்தேன். ஆனால் பணவீக்கத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 1 கோடிக்கும் அதிகமாக செல்லக்கூடும். நீங்கள் முற்றிலும் சரிதான் பீகு. குறிப்பாக மருத்துவம், பொறியியல், MPA போன்ற தொழில்முறை துறைகளுக்கு செலவு மிகவும் அதிகமாக உள்ளது. இத்தகைய செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது முக்கியமானது. பரிந்துரைக்க ஏதேனும் குறிப்பிட்ட கருவியை நீங்கள் கருத்தில் கொண்டீர்களா? நான் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை பற்றி யோசித்திருக்கிறேன். ஆனால் இதை பற்றி எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியவில்லையா? பீகு. திட்டமிடல் ஒருவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான குறிக்கோள். உத்தரவாதமான நன்மைகளை வழங்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களை ஒருவர் தேர்வு செய்ய வேண்டும். இந்த திட்டங்கள் எதிர்கால கல்வி செலவுகளை பூர்த்தி செய்ய கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை வழங்க. அவை பொதுவாக காலப்போக்கில் வளரும் முதலீட்டு கூறுகளை உள்ளடக்குகின்றன, மேலும் பாலிசி காலத்தின் முடிவில் உத்தரவாத தொகையை வழங்குகின்றன. சுவாரஸ்யமானது. இதற்காக ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் எவ்வாறு செயல்படும், இது எவ்வாறு உதவக்கூடும் என்பது இங்கே. உத்தரவாதமான மெச்சூரிட்டி நன்மையை வழங்கும் ஆயுள் காப்பீட்டு பாலிசியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு நிலையான தொகையை தவறாமல் ஒதுக்கி வைக்க உங்களை அனுமதிக்கும் ஒரு கொள்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம். பல ஆண்டுகளாக இந்த கொள்கை ஒரு கார்பஸை குவிக்கிறது. இது உங்கள் பிள்ளைக்கு அது தேவைப்படும் போது செலுத்தப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உண்மையில் நீங்கள் ஒரு திட்டத்தையும் தேர்வு செய்யலாம். இது ஒரு வழக்கமான வருமானம், பள்ளிக்கல்வி செலவு மற்றும் நீண்ட காலத்திற்கு உயர்ந்த வருமானத்தை வழங்குகிறது. அது ஒரு திடமான திட்டம் போல் தெரிகிறது. இதை தொடங்க சிறந்த வழி எது? இதை ஒரு எடுத்துக்காட்டுன் புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள். நிச்சயமாக பிகு. எடுத்துக்காட்டாக, உங்கள் வாடிக்கையாளர் அருணாஜி 10 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகையை திரும்பப் பெற விரும்பினால் 15ஆம் ஆண்டின் இறுதியில் அவள் 81.38 லட்சம் ரூபாய் பெறுவார். இந்த தொகை அவளுடைய மகனின் விலையை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். அது நன்றாக இருக்கிறது. இருப்பினும் என்ன நடக்கும்? பாலிசி காலத்தில் அருணாஜிக்கு ஏதாவது நடந்தால்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆயுள் காப்பீட்டு பாலிசிகள் பாலிசி தொடர்ந்து நன்மை என்று அழைக்கப்படும் தனித்துவமான உள்ளமைக்கப்பட்ட நன்மையுடன் கிடைக்கின்றன. இந்த நன்மையின் கீழ் கொள்கை அது போலவே தொடர்கிறது. அதாவது மீதமுள்ள பிரீமியம் ஏதேனும் இருந்தால் காப்பீட்டு நிறுவனத்தால் செலுத்தப்படும் அதே நன்மை இன்னும் பயனாளிக்கு செலுத்தப்படும். இருப்பினும் இந்த விருப்பம் திட்டத்தில் சேர்க்கப்படாவிட்டாலும் வருடாந்திர பிரீமியத்தின் குறைந்தபட்சம் 10 மடங்கு இறப்பு நன்மை செலுத்தப்படும். நன்றாக தெரிகிறது. உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி மாமா கியானி. குழந்தையின் கல்வி திட்டமிடலுக்கு இது ஒரு சரியான தீர்வாக தெரிகிறது. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான் ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.